இந்தியன் ரயில்வேஸ் எப்படிடா இவ்வளோ திறமையாக இருக்கீங்க? எப்படிடா இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, இருந்தாலும் இந்தியன் ரயில்வேஸ் வந்து நஷ்டத்தில் ஓடுதுங்கிறீங்க. கொஞ்சமாவது மனசாட்சியோடு பேசுங்கடா. எப்பா டேய், எப்படிடா? எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, சத்தியமாக ஆச்சரியமாக இருக்குது. நல்லா சம்பாதிக்கிறீங்க, ஆனால் நஷ்டங்கிறீங்க. எதுக்காக இது எனக்கு புரியல. எதை வச்சு நான் இது சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க அந்த மெத்தடு பாருங்கள். ட்ரெயினில் இவனுங்க எப்படியா இருந்தாலும் ஒரு ட்ரெயின் போகுது, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகுது அப்படின்னா அது ஷெடியூல்டு. அந்த ட்ரெயின் ஃபுல்லாக தான் போகுது. அதில் சீட்டு எடுக்காமல் நிறைய பேர் ஏறி போகிறானுங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவனுங்க ஏறினாலும் ஏறலைனாலும் அந்த ட்ரெயின் அந்த இதுக்கு போய் தான் போயிடும். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. அவனுக்கு டிக்கெட் எடுக்காமல் போகிறது சொல்ல நான் இது சொல்கிறேன். ஒரு 3 பேருக்கு டிக்கெட் புக் பண்ணேன். ஏசி கோச்சு 3 டிக்கெட்டு புக் பண்ணேன். 2 சின்ன சின்ன பிள்ளைங்க, ஒரு பெரியவங்க, 3 பேருமே லேடிஸ். 2900 ரூபா டிக்கெட் ரேட்டு. சரியா? இந்த டிக்கெட் புக் பண்ணும்போது 2 சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு கோச்லேயும், அந்த பெரியவங்களுக்கு 2 கோச் தள்ளி வேறு ஒரு கோச்லேயும் டிக்கெட் புக் ஆகிருக்கு, கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ட்ரெயின் வந்து 2 மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த ட்ரெயின். சரி, நான் அச்சிச்சோ என்னடா இது, 2 சின்ன குழந்தைங்க தனியாக எப்படி இந்த கோச்சில் வருவாங்க, யாராவது ஒருத்தரை மாற்றி விடணும் அப்படின்னா கூட கஷ்டம். ஏன்னா 2 கோச் தள்ளி இருக்குது. இப்போ ஒரே கோச்சுக்குள்ளே வேறு இடம் அப்படின்னா கூட யாராவது சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி மாற்றிக்கலாம், குழந்தைங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி மாற்றலாம். ஆனால் இது 2 கோச் தள்ளி இந்த பெரியவங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் போட்டு வச்சுருக்கானுங்க. சரி, இதை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம தான் ஏதோ வந்து இந்த பர்த் செலெக்ஷனில் தப்பு பண்ணிட்டோம்ல இருக்குது. அதாவது பர்த் செலெக்ஷன்னா லோயர் பர்த் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. லோயர் பர்த் வேணும், அந்த ப்ரிஃபரன்ஸ். அது ப்ரைவேட் நடத்துகிறான், ப்ரைவேட் பஸ் நடத்துகிறாங்க இல்லையா, அந்த ஏர் பஸ்ஸு ட்ராவல்ஸ், அவனுங்க கூட இந்த ரெட் பஸ்ஸு, அபி பஸ்ஸு, இந்த மாதிரி ஆப்பில் எந்தெந்த டிக்கெட் காலியாக இருக்குது, அந்த எந்தெந்த சீட்டு காலியாக இருக்குது, எந்தெந்த ஸ்லீப்பரில் எந்தெந்த பெட்டு காலியாக இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வச்சுருக்கான். இது இந்தியன் ரயில்வேஸு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடையது, அதாவது மக்களுக்காக கவர்மெண்ட்டோடையது. இந்த இது மக்களுக்காக. இவனுங்க காசை வாங்கிட்டு தான் அவனுங்க சீட்டு அலாட் பண்ணுவானுங்க. எப்படி இருக்குது? இதுக்கு பேர் ரிசர்வேஷன். நம்ம வந்து காசை கட்டணும், அவனுங்க ஏதாவது ஒரு சீட்டை கொடுப்பானுங்க. இதில் நஷ்டத்தில் ஓடுதுன்னு வேறு ஒரு கதையை கட்டிகிட்டு இருக்கானுங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த டிக்கெட்டை வந்து சரி 3 பேருக்கும் டிக்கெட் கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ராப்பராக அந்த பர்த் வந்து ப்ரிஃபரன்ஸ் செலெக்ஷன் பண்ணுவோம், 2 லோயர் ஒரு மிடில் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு மறுபடியும் அந்த பே பண்ண இதை சரி பரவாயில்ல, இன்னும் 2 மாதம் இருக்குது ட்ரெயினுக்கு, இப்போ வந்து எதுவும் கம்மியாக தான் அதான் அமௌண்ட் பிடிப்பாங்க, கேன்சலேஷன் சார்ஜுன்னு ஒரு 30 ரூபா 40 ரூபா பிடிப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் கேன்சல் பண்ணேன். ஆனால் இந்தியன் ரயில்வேஸ் டிடெக்ட் பண்ண அமௌண்ட் கேன்சலேஷன் சார்ஜ் எவ்வளோ தெரியுமா? 570 ரூபா. 2829 ரூபா 30 பைசா. இந்த அமௌண்ட்டுக்கு 570 ரூபா டிடெக்ட் பண்ணோம். இதில் இந்தியன் ரயில்வேஸ் நஷ்டத்தில் ஓடுதுன்னு கதை கட்டிகிட்டு இருக்காங்க. இப்படி சம்பாதிக்கிறீங்களே. அதுவும் சரி, சம்பாதிங்க, நல்லா இருங்க. சரி, மறுபடியும் நான் வந்து ப்ரிஃபரன்ஸ் லோவர் பர்த்து ஒரே கோச்சில் இருந்தால் மட்டும் புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து போடுறேன் அந்த ப்ரிஃபரன்ஸில். அப்பயும் மறுபடியும் பே பண்ண சொல்லிச்சு. பே பண்ணதுக்கப்புறம் அமௌண்ட்டு பே பண்ணியாச்சு. பே பண்ணதுக்கப்புறம் ஒரே கோச்சில் 3 சீட்டு இல்லை அப்படின்ட்டு நோட்டிஃபிகேஷன் வருது. கண்டினியூ பண்ணணுமா, ஓகே பண்ணணுமா அப்படியா? நான் வேண்டாம், நோ அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ இந்த அமௌண்ட்டு 2900 ரூபா 2829 ரூபா 30 பைசா சொன்னேன் இல்லையா, இந்த அமௌண்ட் வந்து ரயில்வேக்கு போயிடுச்சு. இது எப்போ ரீஃபண்ட் ஆகும்னா அவனுங்க எப்போ ஒரு 4-5 நாள் 7 நாள்
இந்த 7 நாளுக்கு இந்த ஒரு 2,900 வச்சுக்கோங்க, 2,850 இதுக்கான வட்டி காசு என்னாச்சு? இது என் ஒருத்தனுக்கு மட்டும்தான். மொத்த இந்தியாவுக்கும் எத்தனை பேர் இந்த மாதிரி புக் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேருக்கு இந்த மாதிரி குளறுபடி போட்டு அவங்க காசை வாங்கி வச்சுக்கிட்டு 6 நாள் 7 நாள் கழித்து ரிட்டர்ன் அனுப்புறது. இந்த வட்டி காசுலாம் என்னாச்சு? அப்போது இவ்வளோ கொஞ்சமாவது மனசாட்சியோடு பேசுங்கடா. இந்தியன் ரயில்வேஸ் நஷ்டத்தில் யாராவது ஓடுது? லாபத்தில் ஓடல, ஏதோ மக்களுக்கு சேவை பண்ணுற மாதிரி ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லுங்கள், நம்புகிறோம். அதுக்காக ரொம்ப உருட்டாதீங்கடா டேய். ஒவ்வொரு டைமும் டிக்கெட் புக் பண்ணிட்டு ஏதாவது குளறுபடி அமௌண்ட்டு பிடிச்சிக்கிறது. 570 2,850 570 பிடிச்சிருக்கானுங்க கேன்சலேஷன் சார்ஜ். இதுக்கு உங்களுக்கு அவனுங்களே பரவாயில்லடா, முன்னாடி இருந்தானுங்கள 60 தான்டா, ஒரு டிக்கெட்டுக்கு 60 என்னமோ பிடிச்சானுடா. கருமா முடிச்சோம்.